ஐயா, நீங்க தப்பா எடுத்துக்கலன்னா நீங்க கஷ்டப்பட்டு ரேஷன் கடையில வாங்கி கொடுத்த வேலைய என் பையன் விட்டுட்டு வந்துட்டா. ஏன்பா? அந்த ரேஷன் கடையில நடக்கிற அநியாயத்தை என்னால பொறுத்துக்க முடியல. எல்லாமே பாதி இடம் தான் போடுறாங்க. கேட்டா வாய் மூடி சும்மா இருன்னு சொல்றாங்க. என் மனசாட்சி இடம் கொடுக்கல, அதான் வந்துட்டேன். மனசாட்சி சீக்கிரம் ஆகட்டியா? போங்கயா, போங்க போங்க, பாருங்க சீக்கிரம் பாருங்க. கான்ட்ராக்டர் சார். என்ன தர்மா? என்ன சார் இது? கவர்மெண்ட் சொன்ன அளவுக்கு நம்ம கலவை இல்லையே. இதுல ரோடு போட்டா ஒரு நாள் மழைக்கு கூட தாங்காது போல இருக்கே. இது உறுதியா இருக்குமா? இப்படி எல்லாம் கேள்வி கேட்டா உறுதியா நீ இங்க இருக்க மாட்டேன். பேசாம வேலையை பாரியா. உன் வேலையை நீயே வச்சு. போதுமா? உனக்கு பிடிச்சதா நானே சமைச்சிருக்கேன். நல்லா சாப்பிடுங்கண்ணே. ஏய் கீதா, சின்னவனே கவனிச்சிட்டு இருந்தா எப்படி? பெரியவன்ட்ட உட்கார்ந்திருக்கல, என்ன மறந்துட்டியா? ஒரு கை தானே இருக்கு. நிறுத்துமா. வேளா வேலைக்கு கொட்டிக்கிறதுல ஒன்றும் குறைச்சல் கிடையாது. என்னங்க இது? சாப்பிட உட்கார்ந்த பிள்ளைய போய் சுமார். எதுக்காக நீ வேலையை விட்டு வந்த? எனக்கு பிடிக்கல. ஓஹோ, டிகிரியை வாங்கிட்டு வேலை இல்லாம தெரு தெருவா பொறுக்கிறது உனக்கு கௌரவமா இருக்கு. ரோடு போற சூப்பர்வைசர் வேலை கௌரவ குறைச்சலா இருக்கு இல்ல? கௌரவம் பார்த்து பிடிக்காம போகல. பின்ன ஏன் அந்த வேலையை வேண்டாம்னு சொல்லிட்டு வந்த? கான்ட்ராக்ட்காரன் பண்ற ஊழல் எனக்கு பிடிக்கல. தார சரியா கலக்காம கல் இல்லாம அவன் போடுற ரோடு ஒரு நாள் மழை கூட தாங்காது. எவ்வளவு சொல்லி பார்த்தேன், அவன் கேட்கல. அவன் எப்படி ரோடு பட்டா இவனுக்கு என்ன? உன் முதலாளி சொல்றதை கேட்க வேண்டியதான் உன் கடமை. மனசாட்சி மீறி கடமை இருக்கிறதா எனக்கு தெரியல. நான் ஒரு வக்கீல். நியாய அநியாயம் பார்க்காம என் கட்சிக்காரனுக்காக வாதாடுறதான் என்னுடைய தொழில் தர்மம். அதை விட்டுட்டு நியாயத்துக்காக மட்டும்தான் வாதாடுவேன்னு சொல்லியிருந்தா நீ இப்படி படிச்சு பட்டம் வாங்கியிருக்க முடியாது. இந்த மாதிரி தண்டச்சோறு தின்னுட்டு இருக்க முடியாது. இருக்கலாம்ப்பா. சின்ன குழந்தையிலிருந்து உண்மையை பேசு, தப்பு செய்யாத, நியாயத்துக்காக போராடுன்னு நீங்க நான் படிச்ச பாடம் எல்லாமே எனக்கு சொல்லி கொடுத்துருக்கு. அப்படி வளர்ந்துட்டு ஏதோ ஒரு 4 காசுக்காக எப்படி வேணும்னாலும் வாழலாம்னு நினைக்கிறத விட நான் இப்படித்தான் வாழணும்னு நினைக்கிறேன். இந்த வீட்டுல சோறு கிடைக்குங்கிற தைரியத்துல தானே இப்படி திமிரா பேசுற? சரிப்பா, என்னைக்கு எனக்கு பிடிச்ச வேலை கிடைச்சு நான் சம்பாதிக்கிறேனோ அன்னைக்கு இந்த வீட்டுல வந்து நான் சாப்பிடுறேன். என்னங்க இது? அவன் சாப்பிடாமே போறான், கூப்பிடுங்க. பேசாம இரு. ரோஷன் வந்து அப்படியாவது ஒரு வேலையை தேடிக்கிறான்னு பார்ப்போம். கீதா, அவன் அங்க பசியில வாடிக்கிட்டு இருப்பான். இதெல்லாம் வேண்டாம், இதை எடுத்துட்டு போமா. இருமா, அண்ணனுக்கு ஃப்ரை பண்ணாதான் பிடிக்கும். நீ இப்படி போட்டு தாளிச்சிட்டு இருந்த, வாசனை தெரிஞ்சு உங்க அப்பா வந்துருவாரு. அப்புறம் தர்மாவுக்கு எதுவும் கிடைக்காது, உனக்கு எனக்கு தர்மடி தான் கிடைக்கும். எடுத்துட்டு போ, சீக்கிரம் போ. கீதா, என்னம்மா அது? இது கழுவுறதுக்கு எடுத்துட்டு போறேன்பா. கிச்சன்லயே கழுவி இருக்கலாமே, எதுக்கா இந்த பக்கம் போற? கிச்சன்ல தண்ணி வரல. அப்படியா? ஏன் வெறும் சோறும் பொரியலும் மட்டும் எடுத்துட்டு போற? உள்ள அவனுக்கு பிடிச்ச சிக்கன் கறி இருக்கு, அதை எடுத்துட்டு போ. இதுவரைக்கும் பொது நலனுக்காக போராடணும். இப்ப என் அண்ணனை கொண்டது யாருன்னு கண்டுபிடிச்சு அவனை பழி வாங்க போறேன். இது என்னோட சொந்த பிரச்சனை. என் சொந்த பிரச்சனையில உங்களை ஈடுபடுத்த விரும்பல. அதனால எங்களை எல்லாம் உன்னை விட்டு போயிட சொல்றியா? ஆமா, இதுவரைக்கும் உங்களுக்குன்னு ஒரு வாழ்க்கை இருக்கிறத நினைக்காம என்னோட தோல் கொடுத்து நின்னீங்க. உங்களுக்கெல்லாம் ஒரு வாழ்க்கை அமைச்சு தரணும்னு ஆசைப்படுறேன். உங்களுக்கு என்ன வேணும் கேளுங்க. அப்பா, இது வரைக்கும் உன் கூட இருந்ததுக்கு கூலி தரதா முடிவு பண்ணிட்டேன். நாங்கெல்லாம் உன்னோட ஃப்ரெண்ட்ஸ் நினைச்சிட்டு இருந்தோம். ஆனா உன்னோட வேலைக்காரங்க இப்பதான் புரியுது. பவானி, என்னடா சொல்ற? பின்ன என்ன, கூலி தரேன்னு சொன்னா என்ன அர்த்தம்? உன் பிரச்சனை இல்ல, உன் கூட இருந்தாதான் எங்களுக்கு எல்லாம் சந்தோஷம். அது புரிஞ்சுக்காம நீ பேசுற. ஆமா தர்மா, அவ சொல்றதா சரி. எங்க உயிர் போனாலும் உன்னை விட்டு போக மாட்டோம். கீதா, போன பிரிவுல செஞ்ச பாவத்தை தான் இந்த பிரிவுல அனுபவிக்கணும்னு சொல்லுவாங்க. அதுல எல்லாம் எனக்கு நம்பிக்கை இல்லாம இருந்துச்சு. ஆனா நடந்ததை கேட்கும்போது
அதெல்லாம் உண்மையா இருக்குமோன்னு நம்ப தோணுது. ஏன்னா என்னால முடிஞ்ச அளவுக்கு எல்லாருக்கும் நல்லதுதான் செய்யறேன். இருந்தும் நமக்கே எப்படி நடக்குதுன்னு தெரியல. பெரிய அண்ணன் நம்மளை விட்டு போனதுக்கு அப்புறம் தான் இதெல்லாம் நடக்குது. அண்ணனை யார் கொலை செஞ்சிருப்பாங்க? நான் அண்ணனோட பர்த்டே கொடுத்த இந்த பேனா கொலை நடந்த இடத்துல கிடைச்சது. இதோட மூடி யார்கிட்ட இருக்கோ அவன் தான் கொலைகாரன். அவனை நான் எப்படி கண்டுபிடிச்சிருவேன்? இந்த ஒரு கேள்விக்கு பதில் கிடைச்சதுன்னா எல்லாமே ஏன் நடக்குதுன்னு புரிஞ்சிடும். இந்த நேரத்துல எங்க போயிட்டு வர்ற? உங்களுக்கு இந்த பழக்கம் இருக்கா? இருக்கே. விஸ்கி, சோடா. நீ கேட்ட கேள்விக்கு நான் பதில் சொல்லிட்டேன். என் கேள்விக்கு பதில் சொல்லுடி. எங்கடி போயிட்டு வர? ஏய், எங்கடி போயிட்டு வர? என் அண்ணனை பார்த்துட்டு வரேன். தர்மாவை பார்க்க போக கூடாதுன்னு சொல்லியிருக்கேன்ல? 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 சொல்லிருக்கீங்க. ஆனா என் பெரிய நேர்ந்ததுக்கு அப்புறம் நான் யாரு சொல்லு. நான் யாரு? என் புருஷன். ஓஹோ, புருஷன் பேச்ச கேட்காம செத்து போன அண்ணனை பத்தி விசாரிக்க உயிரோடு இருக்கிற அண்ணனை பார்க்க போனியோ? இப்ப சொல்ற நல்லா கேட்டுக்க. நான் ஒரு போலீஸ் அதிகாரி. தர்மா ஒரு குற்றவாளி. ஒரு போலீஸ் அதிகாரியோட பொண்டாட்டி ஒரு குற்றவாளிய போய் பார்க்கிறது தப்பு. இனிமே நீ படி தாண்டுன உன்னை உயிரோட எரிச்சிருவேன். இல்ல, இனிமே நான் போக மாட்டேன். இனிமே நான் போக மாட்டேன். போவாம இருக்கிறது மட்டும் இல்ல, தர்மா நினைப்பே உனக்கு இருக்க கூடாது. அவனை நீ மறக்கணும். புரியுதா? சார், நான் அசிஸ்டன்ட் கமிஷனர் ரஞ்சித் பேசுறேன். சொல்லுங்க ரஞ்சித். உங்ககிட்ட சொன்ன மாதிரி உங்க மந்திரிங்களோட சீக்ரெட் மீட்டிங் இன்னைக்கு நடக்க போகுது. நான் அவங்களை அரெஸ்ட் பண்ணும்னா நீங்க அங்க தனியா வரணும். இடத்த சொல்லுங்க. டால்பின் டவர்ஸ் 11 மணிக்கு. கண்டிப்பா வர்றேன். ஹலோ. ஹலோ தர்மா, நான் ரஞ்சித் பேசுறேன். ரஞ்சித் சொல்லு. தர்மா, நம்ம விஜய் கொலை சம்பந்தமா சில முக்கியமான தடயம் கிடைச்சிருக்கு. அப்படியா? அது சம்பந்தமா உங்ககிட்ட பேசணும். உடனே வரேன். இப்ப வேண்டாம். டால்பின் டவர்ஸ்க்கு 11 மணிக்கு வந்துரு. வரேன். மிஸ்டர் ரஞ்சித், சிஎம்ஐ தர்மாவை ஒரே இடத்துக்கு வரவழைக்கிற அறிவு கான்வென்ட் கதையும் காலேஜுக்கு குறைச்சல். அமர்நாத் தர்மா கதையை முடிக்காம மீசதாரியை வளர்க்க மாட்டேன்னு எடுத்துட்டேன். இன்னைக்கு அதுக்கு சந்தர்ப்பம் கிடைச்சிருக்கு. ஆனாலும் நீ செஞ்ச தர்மானத்துக்கு அதிகம், கௌரவத்துக்கு குறைவு. நீங்களாம் இங்கேயே இருங்க. சரி சார்.
வாங்க முதலமைச்சர் அவர்களே. 11 மணி, நான் சரியா 11 மணிக்கு அதிகம் இல்லாமல் குறையும் இல்லாமல் வந்துட்டீங்களே. ரஞ்சித்தங்க, மாண்புமிகு முதலமைச்சர் அவர்களே, உங்களை நான் சுட்டு கொன்னதுக்கு அப்புறம் வரதா சொல்லியிருக்கேன். விடாதீங்க, போய் தேடுங்க, போங்க. ஹரி, சீக்கிரம் வா. தர்மா, நீ போ, இவங்களை நான் பாத்துக்கிறேன். நல்ல நேரத்துல வந்தேன். போய் தர்மா ஹெல்ப் பண்ணு. ஹரி, கில்ல. Shoot you! Go! 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 Shoot you! நீ வண்டி ஓட்டு.
வண்டியை நேரம் நம்ம எடுத்துக்கோட்டு.